ஐயப்ப சொந்தங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடு ஒன்று தெரியுது பாருங்கள், மஞ்சள் கலர் வீடு. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் நம்ம தனசேகர் காஞ்சிபுரத்தை சேர்ந்து தாமலா தெருவு மதனகோபால் புள்ள தனசேகர்ன்றவர் 2 அடுக்கு பில்டிங் கட்டியிருக்கிறார். பார்த்தீங்களா, மெட்டாலிக் பெயிண்ட் போட்டு நல்லா மழமடான்னு போட்டு கட்டியிருப்பார். இந்த ஒரு வீடும் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு பாருங்கள், அதே கலர்லேயே இன்னொன்று அடிச்சிருப்பார் பாருங்கள். அதே கலரில் இதை பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் பெயிண்டிங். இது வந்து ஒரு அடுக்கு பில்டிங் தான், ஒரு அடுக்கு தான் ஃப்ளோர். இது 2 அடுக்காக கட்டியிருப்பார். இதுவும் பொதுமக்களோட பணம் தான். இது கீழே இருக்கிற பில்டிங் மட்டும் தான் இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங் மட்டும்தான் ஆல்ரெடி ஒயிட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினது. இது வந்து பொதுமக்களோட பணத்தில் கட்டினது தான். அப்படியே திரும்பி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு பின்பக்கம் ஒரு எல்லோ கலரில் ஒரு பெயிண்டிங் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, பின்பக்கம். அந்த பில்டிங் இதோ இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங் அவருது தான். இதுவும் ஐயப்ப சொந்தத்தில் ஐயப்ப மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கொள்ளடிச்சு பல லட்சங்களில் பண்ணது. அதே எதிர்க்கு பாருங்கள், ஒரு எல்லோ கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சு இது ஒன்று கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த எல்லோ கலரில் இது ஒன்று கட்டியிருப்பாருங்க பாருங்கள். இந்த பில்டிங்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பொதுமக்களோட பணத்தில் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி பேரில் இருக்கும். இது மேலே இருக்கிற பில்டிங்கு பொதுமக்கள் பணத்தில் கொள்ளடிச்சு தான். பின்னாடி ஒரு பில்டிங் வாங்கியிருப்பான், அதுவும் பொதுமக்கள் பணத்தில் கொள்ளடிச்சு தான். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாலும் பொதுமக்கள் பணத்துலேருந்து கொள்ளடிச்சு தான். அப்படியே இந்த பில்டிங் இதோ இருக்குது பாருங்கள். எதிரில் ஒரு எல்லோ கலரில் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள். இந்த எல்லோ கலர் பில்டிங் மட்டும் வெறும் காலி மேடத்தை மட்டும் வாங்கினான் அவன். காலி இடத்த வாங்கி அந்த பில்டிங் இதெல்லாம் வந்து வெறும் காலி மணியாக இருந்தது. நான் பணத்தை எதுவுமே உள்ளே போடும்போது தான் அவன் கடைக்கால் ஸ்டார்ட் பண்ணுறானு. யார் தனசேகரன்றவன் பொதுமக்கள் இருந்த பணத்தை தான் என்னோட பணத்துலேயும் பொதுமக்கள் பணத்தில் அவன் எவ்வளோ பேர்கிட்ட இருந்து கமிஷன் வாங்கினான்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 7% கொடுத்துட்டு 20% வாங்கி இந்த பில்டிங் உங்களுக்கு நிற்கிறது எல்லாமே பொதுமக்கள் பணத்தில் கிட்ட தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே வாடகை விட்டு வச்சுருக்கிறான். அதே போல் இந்த மேல் போர்ஷன் ஃபுல்லாகவே வாடகை விட்டு அதில் வாடகை தின்னுக்கிட்டு இருக்கிறான் நாய். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் போனீங்கன்னா இந்த லாஸ்ட்டு தெரு, இந்த தெருவில் லாஸ்ட்டு இருக்கும் பாருங்கள். இந்த தெருவோட லாஸ்ட்டு பகுதி போனீங்கன்னா, அதே போல் இந்த தெரு லாஸ்ட்டு பகுதி போனீங்கன்னா, இந்த தெரு பார்த்தீங்கன்னா தாமலா தெருவுக்கு குறுக்கு தெரு. இந்த தெருவுக்கு இந்த லாஸ்ட்டு பகுதி போனீங்கன்னா இதே போல் எல்லோ கலர் போட்டு டபுள் அடுக்கு பில்டிங்கில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த வீடு போகும். அதெல்லாம் காலி மணியாக இருந்த இடம் தான். உங்களுக்கு இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்குது பாருங்கள். இந்த தெரு இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு இது திருப்பி இந்த பகுதி காமிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட பணத்துலேருந்து சம்பாரிச்சியம் வாங்கினது தான். இது நம்ம வந்து இவன் வந்து மொத்த காலி இடமா வச்சுக்கிட்டு இருந்தது தான். இது காலி இடமா வச்சுக்கிட்டு இவன் இந்த சொத்துலாம் இதை பாருங்கள். இந்த பில்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு பில்டிங்கு, இது பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இது வருது பாருங்கள். இந்த ஒரு பில்டிங், இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இது புதுசாக வாங்குது. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே எல்லோ கலர் பில்டிங், இது ஃபுல்லாகவே வாங்குது தான் இது. அதுக்கப்புறம் முன்னே இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே அவன் கட்டினது. இப்போது இது வந்து ஒரு அடுக்கில் தான் இருந்தது அந்த பில்டிங். இது ஃபுல்லாகவே இந்த பொதுமக்களோட பணத்தை கட்டினது தான். அதுக்கப்புறம் எதிர் பில்டிங் பாருங்கள், அவன் இந்த மஞ்சள் கலரில் கட்டி வச்சு இந்த எதிர் பில்டிங் இது எல்லாமே அவந்து தான். இங்கே இருக்கிற வீடு இந்த கீழே இருக்குது பாருங்கள். இதுதான் இவனோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். கீழே இருக்கிற வீடு, கீழே மட்டும்தான் அந்த வீடே இருந்தது. அதுக்கப்புறம் மேல் போச்சுன்னா அப்படியே வளர்த்தி கட்டினா. அதுக்கப்புறம் எதிர் வீட்டை வாங்கினா. அதுக்கப்புறம் பின்பக்கம் அந்த வீட்டுக்கு பின்னாடியே இது இருக்குது பாருங்கள். இந்த வீட்டை வாங்கினா அதுக்கெல்லாம் எல்லாம் ஒரே கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பான். அது வீடு அவனா வந்து வாங்கி முடுவான் இல்லையா, அதனால் ஒரே கலர் மறந்துடுவான் இல்லையா அவன் வீட்டுக்கு, அதனால் ஒரே கலர் பெயிண்ட் வச்சுருப்பான். அதே போல் இந்த வீடு பார்த்தீங்கன்னாலும் இது புதுசாக கடைக்காலிலேருந்து நான் பார்த்து கட்டின வீடு, பொதுமக்களோட பணத்தில் கட்டின வீடு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலான்னு போகும்போது இது பற்றின வீடியோ போடலான்னு போகும்போது நாங்கள் அதை ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு போகிறத விட சரி மேப்லேயே நம்ம பார்த்தாவே ஆல்ரெடி இது கிட்டத்தட்ட கிடச்சிடும். அதனால் எதுக்கு அவனை தேடிக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுதான் தாமலா தெருன்றது. அவனோட தெருவில் கீழே அவன் வீண்டு இங்கே வண்டி விட்டு வச்சுருப்பான் பாருங்கள். இது அவனோட ஸ்கூட்டி, இந்த மஞ்சள் கலர் இடத்துல விட்டுருக்கானே, இது அவனோட ஸ்கூட்டி. அது அங்கே தான் இருக்குமே. அவனோட தெருவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன் போர்ஷனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 40 அடிக்கு 80 அடி பில்டிங்கில் மேல் போர்ஷன் மட்டும் கட்டினான். இது எல்லாமே நாங்கள் பார்த்து எங்களோட பணம், நாங்கள் பணத்தை அவன் கையில் லட்சமாக அவன் கையில் அக்கௌண்ட்டில் அனுப்ப சொல்ல நமக்கு 7% கொடுத்துட்டு 20% வாங்கி பொதுமக்களோட பணத்தில் பில்டிங்காக கட்டி கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை இதுக்குள்ளே இருக்கிற ஒரு வீடு அதுக்கு லாஸ்ட்டு இதில் ஒரு 2 அடி பில்டிங் ஒன்று கட்டியிருப்பான். அதுவே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். இங்கே இருக்கிற சொத்து வரைக்குமே பார்த்தா இவன் 10 கோடி ரூபாய்க்கு வந்துடும். இவன் இங்கே இருக்கிற சொத்து மொத்தமே பார்த்தா இந்த பொதுமக்களோட பணத்தில் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு வந்துடும்.
கிட்டத்தட்ட இந்த 10 கோடி ரூபாய் எல்லாமே பொதுமக்களோட பணம் தான். இவன் வந்து பண்ணி மட்டான பாவத்தை பண்ணல இவன். இப்படியே போனீங்கன்னா நீங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தாமலா தெருன்னு இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட்டில் எழுதி வச்சுருக்கு பாருங்கள், இந்த தெருவிலே தாமலா தெரு அப்படின்னு எழுதி வச்சுருக்கு பாருங்கள். இப்படியே போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வரும், காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு வரும். இதுதான் தாமலா தெரு, பூக்கடை சத்திரம்னு சொல்லுவாங்க. இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு வரும். இது நோக்கி இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். இது நம்ம பஸ் ஸ்டாண்டு ஒன்றும் முக்கியம் இல்லை. இவனோட இது விஷயத்தை இது சம்மந்தமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு போட வேண்டியது என்னன்னா, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இது சம்மந்தமாக நான் அந்த பெரிய புறம்போக்கு வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, பொதுமக்கள்கிட்டேருந்து ஏகப்பட்ட பணத்தை கொள்ளையடித்தான் இல்லைங்களா, அந்த பணத்தை கொள்ளையடித்து அந்த வீடு வாங்கினது அது எல்லாமே நம்ம மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்தேன். இந்த வீடுலாம் எங்கே இருக்குதுன்ற விஷயத்த அவனுக்கு அதில் ஆல்ரெடி மேப்லேயே போய் பார்த்தாவே உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவனுக்கு ஒரே கலர் இப்படி 4 பில்டிங்கில் ஒரு வீடாவது விற்று தந்து கடன் கொடுப்போம் அப்படின்ட்டு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கட்சியில் பார்த்தா இவன் கடைசி வரைக்கும் நம்ம பணம் வாங்கும்போது எப்படி ஏமாற்றணும்னு நினச்சானோ அதே போல் பணத்தை திருப்பி கொடுக்கும்போதும் அவன் அதே போல் ஏமாற்றணுன்ற மைண்ட் செட்டோடு இருந்திருக்கிறான். ஜாதியில் பார்த்தீங்கன்னா பண்டாரம் தான். பட் ஆனால் பண்டாரன்றதுல பெரிய வைத்தியராக இருந்தாங்க, நல்ல மனிதர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. எவ்வளோ மனிதர்கள், நல்ல மனிதர்கள் இருந்து இவன் எத்தனை வீடு வாங்கி வச்சுருந்தாலும் பொண்ணு புள்ள இதுக்கெல்லாம் இந்த வீடு இத்தனை வீடு அவங்கள பாதுகாக்க போகுது. ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் பொண்ணு போட வந்தாலோ பையனை போட வந்தாலோ இவனே போட போனாலோ எதுவும் வந்து காப்பாற்ற போகிறது கிடையாதுங்க. மனுஷனுக்குன்றது கொஞ்சம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும், புரியுதுங்களா? எத்தனை கோயில் குளம் சுற்றினாலும் சரி, இவன் எதை பண்ணாலும் சரி, இவன் வாழ்க்கையில் கடைசியில் போய் இவன் பாவத்தை பண்ணிவிட்டு இந்த பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் சேர்த்து வச்சு சொத்தும் சேர்த்து இந்த பாவத்தையும் கூட சேர்த்து வச்சுருக்கிறான். நீங்களே நல்லா மக்கள் எல்லோரும் நீங்கள் அந்த ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த தெளிவாக தெரியும். இதை விட நம்ம தெளிவாக நம்ம இவனுக்கு போட வேண்டியதும் கிடையாது, இவனை நம்ம சொல்ல வேண்டியதும் கிடையாது. இவன் பொதுமக்களுக்கிட்ட இருந்து அந்த பணத்தை சேர்த்து அவன் வாங்கின வீடு எல்லாமே கட்டின வீடு அந்த இடத்த வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. எங்கள் கிட்ட பணத்தை வாங்கினா பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டில் தான் அந்த எல்லா வீடும் கட்டினது, எல்லா வீடும் வாங்கினது, அவங்க மனை பேரில் பண்ணது, அவனோட இதுவும் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அதனால் உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ தூரம் போயிட்டு அவனை அசிங்கப்படுத்தி நம்ம பேசினாலும் கொண்டாலோ அவன் அந்த பணத்தை கொடுத்துக்கு உண்டான வேலைகள் எதுவும் ஏற்பாடும் பண்ண மாட்டான். நம்ம அவன் பொண்ணையோ அவன் பொல்லையோ எவனா ஒன்று தூக்கி நல்லா செஞ்சு விட்டோம்னா தான் அவன் எதனா ஒரு 2 வீடை விற்று பொதுமக்களுக்கு எடுத்து பணம் 2 வீடுலாம் இல்லை, அவனுக்கு வச்சுக்கிற ஒரு வீடை மட்டும் வச்சுக்கின்னு மிச்சம் இருக்கிற நான் காமிச்சது வரைக்கும்